டூரிங் டாக்கீஸ் ரசிகர்களுக்கு வணக்கம். வாங்க லென்ஸ் நிகழ்ச்சிக்கு போகலாம். என்னம்மா முதல் கேள்வி? நடிகர்கள் விக்ரம், சூர்யா, சிம்பு, சிவகார்த்திகேயன் மாதிரி நடிகர் தனுஷ் பெரிய கமர்ஷியல் ப்ராஜெக்ட்ல கமிட் ஆகாதது காரணம் என்னன்னு ஜெர்மனிலிருந்து சுல்தான் கேட்டிருக்காங்க. இப்போ தனுஷ் நடித்து கொண்டு இருக்கின்ற குபேரன், இட்லி கடை போன்ற படங்கள்லாம் பெரிய கமர்ஷியல் ப்ராஜெக்ட் இல்லை அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா சுல்தான்? இந்த நிகழ்ச்சியில ரசிகர்கள் கேட்கிற கேள்விக்கு நல்ல பதில தரணும்னு சம்பந்தப்பட்ட நடிகரோ அல்லது கலைஞரோ உங்களுக்கு கால் பண்ணி பேசினதுண்டான்னு மலேசியாலேருந்து சுவனேஷ் அருணாச்சலம் கேட்டிருக்காங்க. ரசிகர்கள் கேட்ட கேள்விகளுக்கு நல்ல பதிலை தரணும் அப்படின்னு எந்த கலைஞரும் என்ன தொடர்பு கொண்டதில்லை. ஆனால் மாறாக நான் பல கலைஞர்களை தொடர்பு கொண்டிருக்கிறேன். தக்லைஃப் திரைப்படத்தில் இடம்பெற்றிருந்த அஞ்சுவண்ண பூவே என்னுடைய ரிப்ரைஸ் பாடல்களை கேட்கும் பொழுது இந்த காலத்தினுடைய தென்பாண்டி சிபிஎல்ஐ பாடல்னு சொன்னால் அது மிக ஆகாதுன்னு எனக்கு தோணுது. இதை பற்றின உங்களுடைய கருத்து என்னன்னு சென்னையிலிருந்து சந்தீப் கேட்டிருக்காங்க. தக்லைஃப் திரைப்படத்திலே அஞ்சு வண்ண பூவே பாடல் மிகச்சிறப்பாக அமைந்திருக்கிறது, அதில் எந்த சந்தேகம் இல்லை. ஆனால் நாயகன் படத்தில் இடம்பெற்ற பாடலோடு எதற்காக அந்த பாடலை ஒப்பிட வேண்டும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. 2D நிறுவனம் தொடங்கி சிவகுமார் சாரனுடைய குடும்பத்தினர் அவங்களுக்கு நெருக்கமானவங்க தயாரிக்கிற எல்லா திரைப்படங்களுடைய படங்களுடைய தமிழ்நாட்டு உரிமைகளை சக்தி ஃபிலிம் ஃபேக்டரி கிட்ட தான் கொடுக்குறாங்க. யார் இந்த சக்தி ஃபிலிம் ஃபேக்டரி? அவங்க சிவகுமார் சாரனுடைய குடும்பத்துக்கு நெருக்கமானவங்களான்னு மட்டக்களப்பிலிருந்து மயூரன் கேட்டிருக்காங்க. சக்தி ஃபிலிம் ஃபேக்டரி மிகச்சிறப்பாக நடித்து கொண்டிருக்கின்ற சக்தி சிவகுமார் குடும்பத்துக்கு உறவினர் இல்லை, ஆனால் நல்ல நண்பர். அவரை பொறுத்த வரைக்கும் திரைப்படத்துறையிலே நேர்மையாக நடந்து கொள்கிறார், சரியாக கணக்கு வழக்குகளை கொடுக்கிறார். அதன் காரணமாகத்தான் சிவகுமார் குடும்பத்து படங்களை தவிர வெளியிலும் பல தயாரிப்பாளர் அவரிடம் தங்களுடைய படங்களை விநியோகம் செய்ய ஒப்படைக்கிறார்கள். கேம் சேஞ்சர் திரைப்படத்தினுடைய ஃபுட்டேஜை 7.5 மணி நேரத்திலிருந்து 2.25 மணி நேரம்க்கு கொண்டு வரதுக்கு ரொம்ப சிரமப்பட்டோன்னு படத்தினுடைய எடிட்டர் சொல்லியிருந்தாரு. 30 வருஷத்துக்கு மேல சினிமா அனுபவம் இருக்கிற இயக்குனரான சங்கர் சார் மாதிரியானவங்க இதை வேணும்ட்டே செஞ்ச மாதிரி தான் தெரியுது. இதை பத்தின உங்களுடைய கருத்து என்னன்னு ஸ்ரீலங்காலேருந்து மதிஷாந்த் கேட்டிருக்காங்க. இதை சங்கர் மேல் நீங்கள் சுமத்துகின்ற ஒரு தரைப்பட்சமான ஒரு குற்றச்சாட்டாக தான் நான் பார்க்குறேன். 2.5 மணி நேரம் திரையரங்கில் ஓடக்கூடிய ஒரு திரைப்படத்துக்கு 7.5 மணி நேரத்தை படமாக்கியது சரியா தப்பா அப்படின்றது வேற விஷயம். அப்படி 7.5 மணி நேரம் ஒரு படத்தை உருவாக்குவதற்கு அந்த இயக்குனர் எப்படிப்பட்ட உழைப்பை போட்டிருக்க வேண்டும்? ஏன் அதை பற்றி நீங்கள் சிந்திக்க மாட்டேங்கிறீங்க? மலையாள திரையுலகில் பாலியல் துன்புறுத்தல் பற்றி பல நடிகைகள் புகார் அளிச்சிருக்காங்க. இதுக்கு ஹேமான ஒரு கமிட்டியும் தொடங்கியிருக்காங்க. ஆனால் சம்பந்தப்பட்ட நபர்கள் மேலே எந்த ஒரு நடவடிக்கையும் எடுத்த மாதிரி தெரியலையே. இதுக்கான காரணம் என்னன்னு தூத்துக்குடியிலேருந்து சங்கர் கேட்டிருக்காங்க. ஏறக்குறைய உங்களுடைய நிலையில் தான் நானும் இருக்கிறேன். இந்த ஹேமா கமிட்டியை பற்றி மொத்த இந்தியாவும் ஒரு காலகட்டத்தில் பேசியது. தமிழ்நாட்டிலும் பார்த்தீங்கன்னா பல கமிட்டிகள் அதை ஒட்டி அமைக்கப்பட்டன. ஆனால் அதெல்லாம் என்ன ஆச்சு அப்படின்னு இப்போ தெரியல. சார், உலக அளவில் அதிக திரைப்படங்களில் கதாநாயகனாக நடித்த நடிகர் யாருன்னு கடலாடியிலேருந்து பாலசுப்ரமணியன் கேட்டிருக்காங்க. உலக அளவிலே அதிகமான திரைப்படங்கள் நடித்த ஒரே கதாநாயகன்னா அது மலையாள பட உலகைச் சேர்ந்த பிரேம் நசீர் தான். சார், ஒரு திரைப்படத்தில் புகைப்பிடிக்கும் பொழுது அல்லது மது பிடிக்கும் பொழுது ஸ்மோக்கிங் ஆர் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த்னு ஒரு ஸ்லைட் வருது. ஆனால் அதே திரைப்படத்தில் வன்முறை காட்சி அல்லது ரேப் காட்சிகள் இடம்பெற்றிருக்கும் பொழுது அந்த மாதிரி எந்த ஒரு ஸ்லைடுமே வரலையே. அப்போ இதெல்லாம் தீங்கு இல்லையான தலையாம்பலம்லேருந்து செல்வம் ராஜா கேட்டிருக்காங்க. பல மருத்துவர்கள் பரோட்டா சாப்பிட்றது கூட உடம்புக்கு தீங்கு விளைவிக்கும் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. பரோட்டா சாப்பிட்றதுக்கும் பரோட்டா சாப்பிடாதீர்கள், அது உடலுக்கு தீங்கு விளைவிக்கும் அப்படின்னு ஸ்லைடு ஓட ஆரம்பித்தா படம் முழுதும் ஸ்லைடாக தான் இருக்குமே தவிர படத்தில் நடிக்கிற நடிகர்லேயே நீங்கள் பார்க்க முடியாது. பரவாயில்லையா? அறையின் 305 கடவுள் அல்லது உருவங்கள் மாறலாம் மாதிரியான திரைப்படங்களில் கடவுள் கண்முன் தோன்ற மாதிரி இப்போ உங்களுடைய நிஜ வாழ்க்கையில் கடவுள் கண்முன்னாடி தோன்றாங்கன்னா நீங்கள் என்ன வேண்டுதலை முதல்ல வைப்பீங்கன்னு சென்னையிலேருந்து புவனேஸ்வரி கேட்டிருக்காங்க. கடவுள் என் முன்னாலே தோன்றி அப்படி ஒரு வரத்தை எனக்கு கொடுத்தா நான் ஒரே ஒரு வரத்தை தான் கேட்பேன். 16 வயது இளைஞனாக என்னை ஆக்கி விடுங்கள் என்று. ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் கல்லூரியிலே படிக்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு அமையலை. இப்போ கடவுள் எனக்கு மீண்டும் அப்படி ஒரு வாய்ப்பை தந்தார்னா கல்லூரி காலத்தை முழுமையாக அனுபவிக்க விரும்புகிறேன். சத்யபாமா பல்கலைக்கழகம் இயக்குனர் அட்லிக்கு கௌரவ டாக்டர் பட்டம் வழங்குறதா ஒரு செய்தி வந்துச்சு. அது உண்மையான? கனடாலேருந்து நிவாஸ் கேட்டிருக்காங்க. வரும் ஜூன் மாதம் 14ஆம் தேதி என்று சத்யபாமா பல்கலைக்கழகம் அட்லிக்கு டாக்டர் பட்டம் வழங்கவிருக்கிறது. அந்த செய்தி உண்மையான செய்தி தான். சினிமா மூலியமா கிடைக்கிற வரியை வச்சு சினிமா துறைக்கு அரசு ஏதாவது உதவிகள் பண்றாங்களான்னு கோவைப்புதூர்லேருந்து பாபு கேட்டிருக்காங்க. ஒவ்வொரு ஆண்டும் குறைந்த முதலீட்டிலே தயாரிக்கப்படுகின்ற சிறந்த படங்களுக்கு அரசு மானிய தொகையை வழங்குகிறார்களே, அதெல்லாம் எதிலிருந்து வழங்குறாங்க? நடிகர் மாதவன், நடிகை நயன்தாரா நடிப்பில் நெட்ஃப்ளிக்ஸில் வெளியான டெஸ்ட் திரைப்படம் லைவ் ஆடியோவில் ரெக்கார்ட் பண்ணப்பட்ட திரைப்படமான பெங்களூர்லேருந்து விஷு கேட்டிருக்காங்க. மாதவனும் நயன்தாராவும் நடித்து நெட்ஃப்ளிக்ஸில் வெளியாக இருக்கின்ற டெஸ்ட் திரைப்படம் முழுக்க லைவ் சவுண்டில் படமாக்கப்பட்ட படம் தான். நடிகை நயன்தாரா நடிக்கிற ராக்காய் திரைப்படத்தினுடைய படப்பிடிப்பு முடிஞ்சிருச்சா? அண்ட் படம் இந்த ஆண்டு இறுதிக்குள்ள வெளியாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கான்னு பொள்ளாச்சியிலிருந்து விக்னேஸ்வரன் கேட்டிருக்காங்க. நயன்தாரா நடிக்கின்ற ராக்காய் படத்துடைய படப்பிடிப்பு இன்னும் முழுமையாக முடிவடையலை. ஆனாலும் இந்த ஆண்டு இறுதிக்குள்ளாக அந்த படம் வெளிவருவதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றன.
ஜானி திரைப்படத்தை எந்த காலகட்டத்திலையும் ரீமேக் பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு ஸ்டைலிஷான திரைக்கதை கொண்ட படம். அந்த திரைப்படத்தை இப்போ ரீமேக் பண்ணாங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் கதாபாத்திரத்திலையும் நடிகை ஸ்ரீதேவியினுடைய கதாபாத்திரத்திலையும் யார் நடிச்சா சிறப்பாக இருக்கும், அந்த திரைப்படத்தை யார் இயக்குனா நல்லா இருக்கும்னு மட்டக்களப்புல இருந்து மயூரன் கேட்டிருக்காங்க. ஜானி திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் அந்த படத்துடைய வெற்றிக்கு முக்கியமான காரணம் அந்த படத்துடைய கதை, இசை, ரஜினிகாந்த், ஸ்ரீதேவி ஆகியோருடைய நடிப்பு மட்டும் இல்லை, அதை உருவாக்கிய மகேந்திரனுக்கு மிகப்பெரிய பங்குண்டு. அந்த மகேந்திரன் இப்போ இல்லாத சூழ்நிலையில் ஜானி திரைப்படத்தை யார் எடுத்தாலும் அதில் யார் நடித்தாலும் சிறப்பாக அமையாது அப்படின்றது தான் என்னுடைய எண்ணம். நடிகர் அஜித் இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் இயக்குனா பில்லா திரைப்படத்தை விட மிகப்பெரிய வெற்றி படமா அமையுமான்னு சென்னையிலிருந்து சந்தனகுமார் கேட்டிருக்காங்க. அஜித்தை லோகேஷ் கனகராஜ் இயக்கினார் என்றால் நிச்சயமாக மிகப்பெரிய வெற்றி படமாக அது அமைவதற்கு எல்லா வாய்ப்புகளும் இருக்கின்றன. இளைய திலகம் பிரபு சார் நடிகர் மம்முட்டியோட சேர்ந்து நடிச்சிருக்காரான்னு கள்ளக்குறிச்சியிலிருந்து தவமணி கேட்டிருக்காங்க. 2010 வெளியான பெஸ்ட் ஆஃப் லக் அப்படின்ற மலையாள படத்தில் மம்முட்டியோடு இணைந்து நடித்திருக்கிறார் பிரபு. அந்த படத்தில் மம்முட்டி ஒரு கௌரவ கதாபாத்திரத்தில் நடித்திருந்தார். சார், எதனால ஆந்திராவில் இருக்கிற திரையரங்குகள் ஜூன் மாதம் ஸ்ட்ரைக் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, அதை பற்றி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமான்னு கோவையிலிருந்து அஜய் கேட்டிருக்காங்க. ஆந்திராவிலே உள்ள திரையரங்குகளில் பெரும்பாலும் தியேட்டருக்கான வாடகையை கொடுத்து தான் விநியோக செல்லும் திரைப்பட தயாரிப்பாளர்களும் படங்களை திரையிட்டு கொண்டிருந்தால் இப்போ அந்த முறையிலே மாற்றம் வேண்டும். என்ன வசூலாவதோ அதில் 1% எங்களுக்கு தரணும் அப்படின்னு திரையரங்கு உரிமையாளர் கொடிபிடிக்க ஆரம்பித்திருக்கிறார்கள். அதுதான் இந்த ஸ்ட்ரைக்குக்கான ஆரம்ப புள்ளி. ஆனால் இப்போ அந்த ஸ்ட்ரைக் அரசாங்கத்துடைய முயற்சி காரணமாக முழுவதுமாக தவிர்க்கப்பட்டு விட்டது. பொன்னியின் செல்வன் திரைப்படத்தில் நடிகை ஐஸ்வர்யா ராயனுடைய தோற்றமாகட்டும், தக் லைஃப் திரைப்படத்தில் நடிகர் கமல்ஹாசன் சார்னுடைய தோற்றமாகட்டும், இவங்க 2 பேருடைய டிஏஜிங் லுக்கு ரொம்பவே பர்ஃபெக்டாக பண்ணியிருந்தாங்க. இந்த வயசுலையும் இயக்குனர் மணிரத்னம் சார்னால எப்படி இவ்வளோ டெக்னிக்கல் சைடை இவ்வளோ ஸ்ட்ராங்காக எஃபெக்டிவாக ஹேண்டில் பண்ண முடியுது? அண்ட் தக் லைஃப் திரைப்படத்தினுடைய சிஜி மற்றும் விஎஃப்எக்ஸ் பணிகளை இந்தியர்கள் பண்ணாங்களா அல்லது வெளிநாட்டு நிறுவனம் பண்ணாங்களான்னு ஸ்ரீலங்காலேருந்து மதிஷாந்த் கேட்டிருக்காங்க. டெக்னிக்கல் சைடில் ஒரு இயக்குனர் மிகச்சரியாக பணிபுரிவதற்கு வயது எப்படி ஒரு தடையாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னு என்னால் புரிஞ்சுக்க முடியல. தக்லை திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் அந்த படத்துக்கான விஎஃப்எக்ஸ் பணிகள் இந்தியாவிலும் நடைபெற்றன, வெளிநாட்டிலும் நடைபெற்றன. அடுத்து இன்று ஒரு தகவல். நடிகர் அஜித்குமார் எப்படிப்பட்ட கார் ரேஸ் பிரியர் என்பது எல்லோரும் அறிந்த விஷயம். சினிமாவை காட்டிலும் கார் ரேஸை தான் அவர் அதிகமாக நேசிக்கிறார் என்ற குற்றச்சாட்டு கூட அவர் மீது உண்டு. அந்த குற்றச்சாட்டை ஏற்றுக்கொள்வதிலே எனக்கு எந்த தயக்கமும் இல்லை. சினிமா தான் என்னுடைய உலகம், அதுதான் என்னுடைய உயிர் மூச்சு அப்படின்லாம் பொய் சொல்ல நான் தயாராக இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் சினிமா ஒரு தொழில். என் முதல் காதல்னா அது ரேஸ் தான். என் வாழ்க்கை லட்சியமே ஒரு ரேஸ் வீரன் ஆகணும் அப்படின்றது தான். திடீர்னு தான் நான் சினிமாவுக்கு வந்தேன். சினிமாவில் என்னை நிலைநிறுத்தி கொள்ள போராட வேண்டியிருந்தது. ரேஸில் இறங்கிறதுக்கு நிறைய சம்பாதிக்க வேண்டியிருந்தது. அதற்காகத்தான் நான் ஓடிக்கொண்டே இருந்தேன். என்றைக்காவது ஒரு நாள் இந்த ரேஸில் நான் நிச்சயமாக மிகப்பெரிய வெற்றியை குவிப்பேன் என்று பல ஆண்டுகளுக்கு முன்னாலே தன்னுடைய கருத்தை பதிவு செய்தவர் தான் அஜித்குமார். கலைஞரோட அவர் பழகிய போது எப்போது கலைஞரை சந்தித்து பேசக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சது. படம் பார்ப்பார் கலைஞர். டபுள் பாஸ்ட் நானும் ஜீவபாரதி தான் இருந்தோம். பின்னாடி உட்காந்துருந்தோம். டேய் தலைவர் படம் பார்த்து ஏதாவது கேட்பாரு, நான் கிளம்புறேன். இன்றைக்கி உங்களுடைய மிக நெருங்கிய நண்பராக இருக்கவர் சரத்குமார். ரவீந்திரனில் தான் தொடங்குச்சு. ஒரு விஷயம் போய் சொன்னால் நமக்கு நேரம் அட்டன் பண்ணுற ஒரே ஆளவர் தான் சார். நான் சிவா திருப்பூர் கோயம்புத்தூர்லேருந்து வந்துட்டு இருந்தோம். திருப்பூரில் ஒரு பாய்ஸ் ஏறினாங்க, சண்டையாச்சு. பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourantalkies.co.